ஹலோ கைஸ், என் பேர் தான் சிபி. வெல்கம் டு சிபி சான் கிரியேட்டர். இங்கே நம்ம எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்? பிரபாஸ், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன் இவங்க நடித்த உருவான படம் தான் கல்கி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இந்த படத்தோட கதை என்னென்னா, காம்ப்ளெக்ஸில் வந்து ப்ரெக்னென்ட் மூமெண்ட் வந்து அந்த ஆட்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் ஃபெயில் ஆனங்காட்டி இந்த பெண்களை வந்து கொண்டுட்டே இருக்காங்க. அது இந்த கும்பல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை காப்பாற்ற போகலான்னு பார்த்தா ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. அவங்க தான் தீபிகா படுகோன். அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் இவங்களை சேவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிரபாஸ் எதுக்கு இவங்களை வந்து காம்ப்ளெக்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதையே. படத்தோட பாசிட்டிவ் பார்க்கும்போது நெகட்டிவ் பார்த்துருவாங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். நான் என் சைடில் இருக்க நெகட்டிவ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னென்னா, பிரபாஸோட இன்ட்ரோ எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. எனக்கு அந்தளவுக்கு அது மட்டும்தான் எனக்கு குறைய. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு பில்டப் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுங்காட்டி எனக்கு அந்த கதையை விட்டு என்னால் கனெக்ட் ஆகவும் இல்லை. இதுதான் எனக்கு இருந்த ஒரே ஒரு நெகட்டிவ். ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட சிஜி வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. நான் கூட ஒத்து பார்த்துட்டு இருந்தேன், இதில் பிசு தட்டுவான்னு பார்த்தா சுத்தமாக பிசு தட்டில் சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த பிரபாஸ் நடித்த நல்லா ஓடின படம் கன்ஃபார்மாக சொன்னால் பாகுபலி 2. அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் அந்தளவுக்கு ஓடல. ஆனால் கலெக்ஷன்லாம் நல்லா வந்திருக்கு. ஆனால் இப்போ படம் அந்தளவுக்கு ஓடவே இல்லை. பாகுபலி அளவுக்கு ஓடவே இல்லை சுத்தமாக. ஆனால் இந்த படத்தில் பிரபாஸ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. பிரபாஸ் தாண்டி கமல்ஹாசன், தீபிகா படுகோன், அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன், பசுபதி நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மை சொன்னால் இந்த படத்தில் ட்விஸ்ட்டும் சர்ப்ரைசிங்லாம் செம்மையாக இருந்ததுங்க. அந்த கதையோட நல்லாவே இன்வால்வ் ஆக முடியுது, நல்லா கனெக்டும் ஆச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் இருக்க பெரிய ஸ்டார்ஸில் கேமியோ பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஸ்டார்ஸ் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் சூப்பராக இருக்குங்க. தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. போய் மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தோட மார்க் வந்து 4.5.